கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ண சங்கீதம் ஒவ்வொரு மாதம் சங்கீதத்திலிருந்து நம்ம வாசிக்கிற அந்த சங்கீதத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அரசாளுகிறார், கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறார், கர்த்தர் நமக்கு ராஜாவாக இருக்கிறார். நம்மையும் நம்முடைய தேசத்துக்கும் அவர்தான் இன்றைக்கு ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார். பூமி வானம் இன்றைக்கு எல்லா இயற்கைகள் எல்லா ஜனங்களும் கர்த்தருக்கு முன்பாக சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூர்ந்து அவருக்கு பயந்து அவரை நாம் சேவிக்க வேண்டும், கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அவரை தான் நம்ம வணங்க வேண்டும், அவருக்கு தான் நாம் தொழுகை செய்ய வேண்டும். எல்லா மகிமையும் எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் கர்த்தர் ஒருவருக்கு தான் நாம் செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் நம்முடைய ராஜா. அல்லேலூயா. அவர் நம்மை இருக்கக்கூடியவராய் இருக்கிறார். நம்மை படைத்தவர் அவர்தான், நம்மை சிருஷ்டித்தவர் அவர்தான், நம்மை ஆதி முதற்கொண்டு நம்மை தெரிந்து கொண்டவர் அவர்தான், நம்மை ரட்சித்தவர் அவர்தான், நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தவர் அவர்தான், உங்களுக்காக எனக்காக சிலுவையை சுமந்தவரும் அவர்தான், எல்லாவற்றையும் சகித்து கொண்டவர் அவர்தான். சிலுவை பாடுகளை சகித்து கொண்டவர், எத்தனையோ அவமானங்களை சகித்து கொண்டவர். முற்கிரீடங்களை அவர் தலையின் மேலே சூட்டும் போதும் அதுவும் அவர் ஏற்றுக்கொண்டார், முற்கிரீடங்களை ஏற்றுக்கொண்டார். எத்தனையோ ஜாட்டை அடிகள், 1.40 அடிகள், அவையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லாமே நமக்காக 5 காயங்கள், எல்லாமே ரத்தம் சொட்ட 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 இந்த உலகத்தில் நமக்காக ஜீவனையே தேவன் தந்திருக்கிறார். இன்றைக்கும் இயேசு உயிரோடு கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? ஜீவிக்கிறார். என் இயேசு ஜீவிக்கிறார். மரணத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், ஆக்கிரமங்களை ஜெயித்தார், வியாதியை ஜெயித்தார், அதிகாரிகளை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், இருளை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். எல்லா தந்திர மந்திரங்களை ஆண்டவர் ஜெயித்து அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் யாரை ஆராதிக்கிறோம்? அவர் ஒருவருக்கே ஆராதனை. அவர் ராஜரீகம் பண்ணுகிறார், அவர் அரசாளுகிறார். ஆதி முதற்கொண்டு எல்லாவற்றையும் ஆதியும் அந்தமுமாக இருக்க, அல்பா ஒமேகாவுமாக இருக்கிறார். ஆகவே அவரைதான் நம்ம கும்பிட வேண்டும், அவருக்கு ஒருவருக்கு தான் நம்ம ஆராதனை செய்ய வேண்டும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர், காலங்களையும் சமயங்களையும் மாற்றக்கூடிய தேவனாகிய கர்த்தர், அங்கே பூமியினுடைய உருண்டையின் மேலே வீற்றிருக்கிற நம்முடைய ஆண்டவர், பூமியினுடைய உருண்டையின் மேலே வீட்டிருக்கிறாரா, அசைவாடி கொண்டிருக்கிறாரா தேவன். இன்றைக்கு உலகம் முழுவதும் அவருடைய பிரசன்னம் மகிமை இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், அதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டதான வார்த்தை. என்னவென்று சொன்னால் அந்த 10வது வசனத்திலே கர்த்தரில் அன்பு கூறுங்கள், கர்த்தரில் அன்பு கூறுங்கள். தாவீது சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன், என் தேவனாகிய கர்த்தாவே நான் உம்மை நேசிப்பேன். ஆண்டவரிடத்திலே மாத்திரம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். கர்த்தர் ஒருவருக்கே நம்ம அன்பு கூற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதுதான் முதலாம் பிரதான கற்பனைகள். கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய கற்பனை, பெரிய கட்டளை என்னவென்று சொன்னால் அன்பு. அல்லேலூயா. அன்புதான் பெரிய கட்டளை. அன்புக்கு இணையாக ஒன்றுமில்லை. உலகத்துல எல்லாம் அழிந்துடும், மடன்னு ஒன்றுமில்லாம போயிடும், பூமியை ஒன்றுமில்லாம போயிடும், எல்லா மலைகள் குன்றுகள் ஒன்றுமில்லாம போயிடும், எல்லாம் அழிந்து நிர்மூலமாகும். அல்ல அன்பு மாத்திரம் நிலைத்திருக்கு. ஏனென்று சொன்னால் தேவன் அன்பாக இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாக இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான், அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பு இருந்தால் பயத்தை புறம்பே தள்ளும். உனக்குள் தேவனுடைய அன்பு இருக்கும் என்று சொன்னால் பயத்தை புறம்பே தள்ளும். அது கக்கி போட்டு விடும், அது அகன்று போய்விடும். அந்த பயம், அந்த கலக்கம், அந்த நடுக்கம், இந்த உலக காரியங்களை குறித்து எல்லாம் வெளியே ஓடிடும். கிறிஸ்துவின் அன்பு எனக்குள் இருந்தால் அது எனக்கு போதும். அது எனக்கு ஜெபிக்கும்படியாக தூண்டிக் கொண்டே இருக்கும், ஜெபம் செய்யும்படியாக சொல்லிக்கொண்டே இருக்கும், வேதம் வாசிக்கும்படியாக சொல்லிக்கொண்டே இருக்கும், நன்மை செய்யும்படியாக என்னை ஏவிக்கொண்டே இருக்கும். யாரோ ஒருவர் எனக்குள் ஏவிக்கொண்டே இருப்பார். இது யாருன்னு சொல்ல? தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு நமக்குள் வாசமாக இருக்கிறது. தேவனுடைய அன்பு உங்களுக்குள் வாசமாக இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் சத்தியத்தை கை கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய வேத வசனத்திற்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை நீங்கள் கை கொள்ளும் போது என்ன நடக்கும்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, திருத்துவ கடவுள் அவர் நமக்குள் வாசம் பண்ணுவார். அவர் உங்களுக்குள் என்ன செய்வார்? வாசம் பண்ணுவார்.
வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய தேவன், தேவாதி தேவனும் வானாதி வானங்களும் கொள்ளாத நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ளே சின்ன இதயமாகி நமக்குள்ளே வந்து வாசம் செய்வார். உங்களுக்குள்ளே வந்து அவர் தங்கி இருப்பார். ஏன் தெரியுமா? நீங்களே தேவனுக்கு ஆலயமா இருக்கிறீங்க. நீங்களே தேவனுடைய வேத வசனம் சொல்லுகிற நீங்க தான் தேவனுடைய ஆலயம். இதெல்லாம் கைகளால் கட்டப்பட்ட ஒரு சுவர் தான், வேற ஒண்ணும் இல்லை. இது தேவனுக்காக கொடுக்கப்பட்ட நம்ம வந்து கூடி வருகிறதான ஒரு ஸ்தலம். ஆனால் நமக்கு கட்டடம் முக்கியம் அல்ல, நீங்க தான் முக்கியம். பில்டிங் நமக்கு முக்கியமே கிடையாது. எப்பவுமே அதை குறித்து நீங்கள் என்னாதீங்க. பெரிய பெரிய பில்டிங்கை பாக்குறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சிஷ்யர்கள் வந்து சொன்னாங்க, ஆண்டவரே இது எவ்வளவு அழகா இருக்கு இந்த பில்டிங், இதெல்லாம் இடித்து தள்ளப்படும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவராகிய தேவன் அவரை இடித்தால் அவர் மறுபடியும் எழுந்து வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை எந்த ஆசையும் இருக்கவே கூடாது. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை எந்த ஆசையை நம்ம அது மேல அன்பு போயிடக்கூடாது. அந்த அன்பு அது மேல போயிடக்கூடாது. அதான் இந்த இடத்துல என்னன்னா பார்த்தா கர்த்தரின் அன்பு. கர்த்தரின் அன்பு வேற எதுல நம்முடைய அன்பு. நான் உங்களை ஒரு கேள்வியோடு கூட இதை ஆரம்பிக்கிறேன். உங்களுடைய அன்பு எதன் மேல இருக்கு? ஒரு கேள்வி நமக்கு நாமே ஒரு கேள்வி கேள்வி. நம்முடைய அன்பு எதன் மேல இருக்கு? அப்போ நம்முடைய அன்பு எதன் மேல இருக்குதோ நம்ம இருதயமும் அங்கதான் இருக்கு. நம்ம இருதயம் எங்க இருக்கோம்? எதுல நம்ம அன்பு கூறுகிறோமோ அதுக்குதான் அந்த இதயத்தை நம்ம கொடுப்போம். நம்முடைய இதயம் தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இதயத்துல, தேவனுடைய கட்டளைகளை அந்த இதயத்திலே நான் எழுதுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உன் இருதயத்திற்குள்ளே நான் வாசம் பண்ணுவேன். இதோ வாசப்படியில நின்று கதவை தட்டுகிறேன். வாசப்படியில நின்று நான் கதவை தட்டுகிறேன் என்று கர்த்தர் சொன்னாரே. கதவை தட்டினார் ஆண்டவர் வந்து. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு மீட்பனுடைய சத்தத்தை கேட்டு நம்மை உண்டாக்கின நம்முடைய ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறப்பான் என்று சொன்னார். நான் அவன் உள்ளே பிரவேசிப்பேன் என்று கர்த்தர் சொன்னிருக்கிறார். உள்ளே நான் வருவேன் என்று கர்த்தர் சொல்லுவார். கதவை உடைத்துக் கொண்டு ஆண்டவர் வரமாட்டார். கதவை உடைத்துக் கொண்டு வருகிறவன் திருடன், தட்டி கொண்டு உள்ளே வருகிறவன் தான் ஆண்டவர். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன். ஆமென். அல்லேலூயா. பின்னாடி வழியில வருகிறவன் கள்ளன். அல்லேலூயா. பின்னாடி வழியில வருகிறவன் கள்ளன், நேர் வழியில வருகிறவன் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். அதுதான் கர்த்தர் வந்து நமக்கு ஜீவனே கொடுத்தார். இந்த உலகத்திற்கு அவர் வந்ததுக்கான நோக்கம் என்று சொன்னால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அருள்படி அவர் தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:14 மிக தெளிவாய் சொல்லப்பட்டது. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் தன்னையே கொடுத்து அன்பு கூர்ந்தார். தன்னையே கொடுத்து அன்பு கூர்ந்தார். தன் ஜீவனையே கொடுத்து அன்பு கூர்ந்தார். விலை மதிக்க முடியாத அவருடைய ஜீவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அது நமக்காக தந்தாரே. வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே நடப்பதெல்லாம் நன்மைக்கு. அல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. யாருக்கு? உங்களுக்கும் எனக்கு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பு கூறுகிற யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. எது நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. என்னதாமா எது நடந்தாலும், ஏன்னா ஆண்டவர் நீ நேசிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட வந்துட்ட, ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொண்டாரு, ஆண்டவர் உன்னுடைய இருதயத்துல வாசம் பண்ணிருக்கிறார். எது நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ண கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். ஏன்னா ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். கர்த்தருடைய அன்பு நம்ம இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஊற்றப்பட்டிருக்கிறது. அன்பு, அந்த அன்பு வந்து உங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது, உங்களை அவமானப்படுத்தாது, உங்களை தலைகுனிய செய்யாது. அந்த அன்பு உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆவியானுடைய அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு உங்களுக்குள்ளே வரும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற இருள் எல்லாம் வெளியே போய் வெளிச்சம் சுவிட்ச் போட்ட உடனே அந்த இருள் எங்க போச்சுன்னு தெரியாது. அல்லேலூயா. லைட் வந்த உடனே அந்த இருள் எங்க போச்சுன்னு தெரியாது, அந்த பயம் எங்க போச்சுன்னு தெரியாது, அந்த கவலை எங்க போச்சுன்னு தெரியாது. ஆசிரியர், அந்த பிரச்சனை எனக்கு ரொம்ப என்ன தலைபாரம் அழுத்து கொண்டே இருந்தது. ஜெபம் பண்ணிட்டே இருந்த ஆண்டவர் என் மேல வந்தாரு, அது எங்க போச்சுன்னு தெரியல. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை நேசிக்கிறார். நாமும் ஆண்டவர் என்ன செய்யணும்? நேசிக்க. அதான் இந்த தாவீது அருமையா சொல்றாரு, கர்த்தரில் அன்பு. கர்த்தரில் என்ன செய்யுங்க? அன்பு கூறுங்க. ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வேகமாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம்
முதலாம் அதிகாரம் 16வது வசனத்தை வேகமா படிங்க. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்களுடைய கிரியைகளின் பொல்லாப்பை பாருங்க. நம்ம சங்கீதத்துல என்ன படிச்சோம் அப்படின்னா, சங்கீதம் 97:10 கர்த்தரில் அன்பு கூறுகிறது, தீமையை வெறுத்து விடுங்கள். ஹல்லேலூயா. அன்பு கூறுவது என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், சரி நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்க, ஐயா நான் செய்யா ஆண்டவருக்கு ஐயா நான் முதல்ல அன்பு கூறுகிறேன், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் ஐயா, ஓகே ரொம்ப நல்லது. அப்போ ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பொல்லாப்பில் நம்ம இருந்தா நமக்கு ஆண்டவர் நேசிப்பாரா? நம்ம நேசிப்பாரா? அப்போ தேவனை நேசிப்பது உண்மையானால் கெட்ட காரியங்கள், பொல்லாத காரியங்கள், தேவனுடைய பிள்ளை தீமைகளை வெறுத்துவிடும். தீமைகளை என்ன செய்யணும்? வெறுக்கணும். அதான் கர்த்தர் சொல்றாரு, தீமை செய்தலை விட்டுணும். முன்னாடி எல்லாம் நம்ம அப்படி இருந்தோம், ஆண்டவர் தெரியாம சகித்தையா, ஆண்டவருடைய அன்பு எனக்கு தெரியாது, ஒரு காலத்துல நான் அப்படி வாழ்ந்துட்டேன், அதனால நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது, நான் அப்படி வேணும்னு செய்யல, உள்ளத்துல அப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ள இருந்தது, நான் ஆண்டவருடைய அன்புக்குள்ள நான் வந்துட்டேன், இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன், பழச திரும்பி பார்க்க மாட்டேன், முன்ன வச்ச கால பின்னாடி என்ன செய்ய மாட்டேன், வைக்க மாட்டேன். தீமை செய்தலை. அப்போ இயேசு கிறிஸ்து நீங்க பாத்தீங்கன்னா, பொல்லாத மனுஷர்கள் இயேசுவுக்கு எவ்வளவு தீமை செய்தார். இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவங்களுக்கு ஏதாவது தீமை செய்தாரா? அவரை பரியாசம் பண்ணாங்க. இயேசு எப்படி இருந்தார்? அவரை அடித்தார்கள், அவரை குட்டினார்கள், அவரை எவ்வளவு பேசணுமோ அவர் பேசினாங்க. ஆண்டவர் சொன்ன பல்லுக்கு பல்லு வேணாம், கண்ணுக்கு கண்ணு வேணாம். இப்போ தீமை செய்தலை விட்டு விடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்கு சொன்னா தெரியுமா? ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு. அப்போ நம்ம தீமை செய்யற அந்த காரியங்கள், ஆண்டவரே என்னுடைய அவயங்கள், தீமை செய்யற அவயங்கள், கை கால், என்னுடைய சிந்தனை, என்னுடைய சரீரம், இதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் வைத்திருக்க வேண்டும். அப்பா என்னுடைய சரீரத்தை, என்னுடைய ஆவிய ஆத்துமாக்களை உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீதான் என்னுடைய ராஜா, நீங்க தான் எங்களை இயக்கணும், நீதான் எங்களை நடத்தணும், நீங்க தான் என்னை ஆளுகை செய்யணும். நான் இஷ்டப்படி போக மாட்டேன், இஷ்டமா வாழ மாட்டேன், இஷ்டமா பேச மாட்டேன். ஆண்டவருடைய சொற்படி, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அதை கேட்டு அதன்படி நான் நடப்பேன் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கும் போது வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். உனக்குரிய ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் தேவன் உன்னை தேடி வரும். ஆண்டவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள், தரிசனங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். இல்லையா? அது என்ன தடையா இருக்கு? ஏன் எனக்கு ஆசீர்வாதங்கள் வரல? ஏன் எனக்கு நன்மைகள் வரல? நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான காரியங்கள் ஏன் இன்னும் நடக்கல அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு தீமை, ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு அக்கிரமம், ஏதோ தகாத காரியங்கள், அல்லது தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் நமக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கிறது. அதை விட்டு நம்ம வெளியே வரும்போது, அல்லது அதை விட்டு அதை நம்ம இடத்துல இருந்து அதை வெளியே அனுப்பும் போதுதான் வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வேகமா படிங்க. 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். பண ஆசை எல்லா தீமை. அல்லேலூயா. அதுல வந்துருச்சு, எல்லாம் அப்படியே வந்துருச்சு. உலகத்தில் இருக்கிற அத்தனை தீமைகள், அத்தனை கெட்ட காரியங்கள் எதுக்கு அடிப்படையா இருக்குது? பணம் பணம் பணம். பணம் நமக்கு தேவை, பணம் நமக்கு உதவும், பணம் நமக்கு அவசியமா இருக்கிறது. ஆனா எது இருக்கக்கூடாது? ஆசைதான். பணத்தின் மேல ஒரு மோகம், பணத்தின் மேல ஒரு மோகம். ஒருத்தர் என்ன பண்ண தெரியுமா? இந்த தாமலை தட்டுல பணம் எல்லாம் போட்டு தூக்கி கொண்டு தலையில வச்சு, பணத்தை எங்க வச்சாரு? ஏன்னா அவருக்கு பணத்தின் மேல ஒரு மோகம். சில பேர் பணத்தை அப்படியே போட்டு தலகாணியை போட்டு அடிச்சு கட்டி பிடிக்கிற மாதிரி பணத்தை என்ன செய்வாங்க? அவங்களுடைய எண்ணம் எல்லாம் என்ன தெரியுமா? எதுக்கெடுத்தாலும் பணம். மனைவி தெரியாது, கணவன் தெரியாது, பிள்ளைங்க தெரியாது, குடும்பம் தெரியாது, சபை தெரியாது, மாஸ்டர் தெரியாது, உறவுகள் தெரியாது, ஆண்டவர் தெரியாது,
அவங்க நோக்கம் எல்லாம் காலையில் எழுந்த உடனே பணம் 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 பணம். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு பணம் தேவை, நல்லது. ஆனா பணத்தின் மேல ஆசை இருக்கு. விலங்குதா என்ன சொல்றாங்க? பணத்தின் மேல நமக்கு பணம் தேவை. இந்த பணம் இருந்தாதான் உங்களுக்கு ஒரு இடம் வாங்க முடியும். பணம் இருந்தாதான் உங்களுக்கு ஒரு வீடு வாங்க முடியும். பணம் இருந்தாதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியும். பணம் இருந்தாதான் நம்ம பிள்ளைகளுக்கு படிக்க வைக்க முடியும். நமக்கு என்ன? அந்த படிப்புக்கு வேண்டிய பணம், அந்த வீட்டுக்கு வேண்டிய ஒரு பணம், ஒரு லேண்டுக்கு வேண்டிய ஒரு பணம், சாப்பாட்டுக்கு வேண்டிய ஒரு பணம், இது நமக்கு தேவை. ஆனா பணத்தின் மேல ஆசை, அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. நான் சொல்லுறேன், அந்த வசனம் பாருங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் எப்படி இருக்கு? அம்மா ஐயா கவனிங்க, பண ஆசை எல்லா தீமைக்கு என்ன இருக்குது? வேறாய், அதான் வேறு. அதுதான் அசிவார். தீமைக்கு அசிவாரம் தான், ஆபத்திற்கு அசிவாரம். அப்படிதான் நிறைய குடும்பங்கள், நிறைய பிள்ளைங்க கோர்ட்டு கேஸ்ல ஏன் இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? கோர்ட்டு கேஸ்ல நீங்க போய் பாருங்க, நிறைய லாயரை போய் பாருங்க. பணத்தினால தாங்க பிரச்சனை. குடும்பம் சீரழிக்கு. பணம் 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 இருந்தா குடிக்கிறாங்க, போதை பொருளுக்கு அடிமை. பணம் கொடுக்கலதான் மனைவி அடிச்சுட்டான், பணம் கொடுக்கலதான் கணவன் பிரச்சனை, பணம் தரல, அது இது நிறைய பிரச்சனை பணத்தின் மூலமா தான் வருது. ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்களுக்கு இன்னது இன்னைக்கு தேவைகளை சந்திங்க, அந்தந்த படி எங்களுக்கு அளந்து கொடுங்க. எனக்கும் சில தேவைகள் வரும். ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே எனக்கு தேவையா இருக்குது, சுத்தமா எனக்கு கொடுங்க. ஜெபம் பண்ணி தான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே இந்த பணம் எனக்கு தேவை, 1,00,000 தேவை, 50,000 தேவை, ஆண்டவரை கொடுத்தா நல்லா இருக்கும். இது எனக்கு ஆண்டத்துல போய் நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு பெட்டிஷன் போடுவோம், ஒரு விண்ணப்பங்களை வைப்போம். ஆண்டவர்கிட்ட கர்த்தர் பாப்பாரு, நிச்சயமா கொடுத்துருவாரு. நம்ம 1,00,000 வாங்கி, நம்ம ஒரு 50,000, இன்னும் ஒரு 10,000, 5,000, 100 ரூபாய், நமக்கு என்ன அந்த நேரத்துல தேவையோ கர்த்தர் தருவார். அவர் பேங்க் மேனேஜர். அல்லேலூயா. அவர்தான் நமக்கு மேனேஜர். அவர்கிட்ட போய் கேட்கணும்ப்பா, எனக்கு கேட்க. அதனால்தான் நாம் அதிகமாக பணம் சேர 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 நமக்குள்ள என்ன வந்துடும்னா, கடைசியா நம்ம கேட்கிற கேள்வினா, ஆண்டவரா அவர் யாரு? பேசுவாங்க, அவர் யாரு? சர்ச்சியா அப்படின்னா எங்க இருக்கு? பைக்ல எல்லாம் கண்ணை மறைச்சு யாருமே தெரியாது. அதனால நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரிடத்துல அன்பு கூறுங்க, தீமை என்ன செய்யுங்க? வெறுத்துருங்க. சில காரியங்களை நாம பார்ப்போம். ரோமருக்கு எழுதின புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிப்போம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 10 படிக்க. அன்பானது பிறனுக்கு பாருங்க பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் பாருங்க நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. பத்தி நிறைவேற்றிடும். அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றுகிறோம். அடுத்தது நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நீங்களும் நானும் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமா இருந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது அது நமக்கு அதிக ரொம்ப திட்டம் வந்துச்சு. ரட்சிப்பு ரொம்ப அருகாமையில் ஆண்டவர் வந்துட்டார். அப்புறம் இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகள், இதுதான் அந்தகாரத்தின் கிரியைகள் தான் தீமைகள். அந்தகாரத்தின் கிரியைகள் தான் தீமைகள். அந்தகாரத்தின் கிரியைகள் சாத்தானுடையது. அந்தகாரத்தின் கிரியைகள் இருள். அத்துடைய பிள்ளைகளே, இருள் சென்று போயிட்டு பகல் சமீபமாய். ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். அப்புறம் களியாட்டு, வெறியும், பேசித்தனமோ, காம விகாரமோ, வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களை போல சீராய் நடக்க கடவோம். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அன்பு கூறுங்க, அவரே தரித்து கொள்ளுங்கள். அச்சை அடையாளங்களாக இயேசுவை நாம் என்ன செய்திருக்கிறோம்? கொடுத்திருக்கிறோம், தரித்து கொண்டிருக்கிறோம்.
சிலுவை குறித்து அல்லாமல், ஆண்டவராகிய இயேசு குறித்து அல்லாமல் வேறு ஒன்றைய குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அருமையாக எழுதப்பட்டு, தீமை செய்தலை அந்தகார கிரிகளை நாம் என்ன ஒழித்துவிட வேண்டும். ஆதியாகமம் 31:24 வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 31:24. கர்த்தர் நல்லவர். அன்று ராத்திரி தேவன் சிரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடு நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாய் இரு என்றார். பாருங்க, தீமை பேசக்கூடாது என்று வார்னிங் பண்றார். யாருக்கிட்ட? சீரியா தேசத்தனாகிய லாபான். லாபான் யாருன்னா யாக்கோபுடைய மாமா. யாக்கோபுடைய மாமா. அந்த லாபான் வந்த நோக்கம் என்ன தெரியுமா? ஆக்ரோஷமா வராரு, கோபத்தோடு வராரு. யாருக்கு விரோதமா? யாக்கோபுக்கு விரோதமாக வராரு. யாக்கோபு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு மலையில இருக்கிறாரு. இருட்டி போச்சு. மலை அடிவாரத்துக்கு கீழே வந்து லாபா இருக்கிறான். கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. ராத்திரியில அவன் படுத்திருக்கும் போது ஆண்டவர் அவன் கிட்ட வந்து பேசுறாரு. யாக்கோபே, இது லாபான், யாக்கோபோடு கூட போறேன். அவங்ககிட்ட நீ கிட்ட போகும்போது அவனை பார்த்து தீமை ஒன்றும் பேசவே கூடாது. யார் எச்சரிக்கிறது? ஆண்டவர் எச்சரிக்கிறார். தீமை ஒன்றும் செய்யாத. யாரு? அவன் என்னுடைய தாசன். நான் தெரிந்து விரோதமாக தீமை ஒன்றும் பேச, நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசக்கூடாது. கர்த்தர் அப்படிங்கிறார். யாக்கோபு சொல்லுவாங்க. யாக்கோபு வந்து பேசுறாரு. அத்தில ஆண்டவர் வந்து எதுல பேசுறாரு? நான் வந்து தீமை செய்யல. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவரும் உனக்கு தீமை செய்ய உன் மேல கை போடுவது இல்லை. அல்லேலூயா. தேவன் நம்மை பாதுகாக்கக்கூடியவராய். இந்த சங்கீதம் 97:10 அருமையா எழுதப்படும். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை. யாக்கோபு யார் தப்பு வைத்தது? கர்த்தர். பரிசுத்தவான்களை அவர்தான் காப்பாற்றுகிறார். பரிசுத்தவான்களை அவர்தான் காப்பாற்றுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமான்களை அவர்தான் காப்பாற்றுகிறார். விசுவாசிகளை தேவன் தான் காப்பாற்றுகிறார். இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்முடைய பட்சத்தில் இராவிட்டால் மனுஷர்கள் நம்மை உயிரோடு கூட விழுங்கி இருந்தார். கர்த்தரோ நமக்கு வரக்கூடிய எத்தனையோ தீமை இன்றைக்கு நமக்கு இருக்குது. அதெல்லாம் நம்ம அணுகாதபடிக்கு நமக்கே தெரியாது எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கா என்ன சொல்லிடும். இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறா. அவருடைய கண்கள் மாத்திரம் ஆண்டவர் திறப்பார் என்று சொன்னால் அவ்வளோ தீமைகள் நம்மை சுற்றிலும் இருக்குது. அதை பார்க்கிற ஆண்டுடைய பாதுகாப்பு உங்களை சுற்றிலும் இருக்கு. அல்லேலூயா. அவ்வளவாய் தேவன் எத்தனை அம்புகள், எத்தனை தீமைகள், எத்தனை வாதைகள், எத்தனை பிணிகள், எத்தனை விதமான போராமைகள், எத்தனை விதமான மண்கண்கள், எத்தனை விதமான ஒரு சூழ்ச்சி தந்திரங்கள் உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு தெரியாது. நம்மை சுற்றிலும் அவ்வளவு அந்தகார வல்லமைகள் இருக்கிறது, தீமைகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்க உயிரோடு கூட வைத்திருக்கிறாரு. தெரியுமா? அவருடைய கிருபை உங்க மேல இருக்கு. அவருடைய கிருபை உங்க மேல இருக்கு, உங்க குடும்பத்தின் மேல இருக்கு. கர்த்தர் அந்த கிருபையை உன்னை விட்டு விலக்காமல் இருந்த உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இரவும் பகலும் உங்களை பாதுகாக்கிறார். அம்மா, எத்தனை விபத்து, எத்தனை தந்திரங்கள், எத்தனை மந்திரங்கள் ஒன்றும் வராதபடிக்கு கர்த்தர் மட்டும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வருகிறார். அதனால கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒரு நாளும் வெளிப்படாதீங்க. அல்லேலூயா. பாருங்க, ரோமருக்கு எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 12:9. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். தீமையை என்ன செய்ய? வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. அப்படின்னா என்ன? ஒரிஜினலா இருக்கட்டும். நம்ம என்ன பேசுறோமோ அதே அன்பா இருக்கட்டும். என்ன செய்கிறோமோ அதுவே ஒரிஜினல் அன்பாக இருக்கட்டும். நம்முடைய நடக்கையில அன்பு, நம்முடைய பேச்சில் அன்பு, நம்முடைய கிரிகள் அன்பு. உள்ள ஒண்ணு வெளியே ஒன்று என்ன நம்ம செய்யவே கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படி செய்யவே மாட்டாங்க.
பார்த்தால் தேவனுடைய பிள்ளைகளை பார்த்த உடனே நம்ம வந்து அன்பு கூறுகிறோம், ஆனா பின்னாடி பேசுகிறோம். அப்படி அல்ல. பாஸ்டர் ஜோசப் ஐயா என்ன தெரியுமா சொல்லுவாரு? அவர் செத்துட்டார், பழைய சபைக்கெல்லாம் வந்திருக்கிறார், அரக்கோணத்துல இருந்து வருவார், வயசானவர். அவர் இல்ல இன்னைக்கு, ரொம்ப வயசானவர். அவர் அடிக்கடி சொல்லுவாரு, டேவிட், இந்த பொண்டாட்டி என்ன செய்வான்னா, புருஷன் எதிரில் வந்த உடனே தான் அந்த தாலி தொட்டு கொண்டுவான். பொண்டாட்டி என்ன செய்வாங்க? புருஷன் எதிரில் வந்த உடனே தான் தாலி தொட்டு, ஏன்னா அதுவும் அப்பதான் வந்து புருஷன் எதிரில் பக்தியா காட்டுவது. ஆனா அவர் போயிட்டாருன்னா பின்னாடி சாவு மூலம் தான் அடிப்பாங்க. அவங்க எப்படா போவான், என்ன செய்வான், என்ன செய்வான். ஏன் அப்படி சொல்றேன்? இருக்குதுப்பா அந்த மாதிரி அப்படி எல்லாம் ஒரு எங்கிட்ட. நம்ம அப்படி இல்லை. ஆண்டவரை கண்டாதான் நம்ம அன்பு கூறணும்னு தெரியல. தோமாவை பார்த்து ஆண்டு சொன்னார், என்னை கண்டதினால் அன்பு கூறுகிறார், என்னை பார்த்ததினால் நீ அன்பு கூறுகிறார். கண்டு விசுவாசிக்கிறவன் காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவன். நான் என்னை கண்டுட்டேன், என்னை பார்த்த உடனே என் ஆண்டவரேன்னு சொல்றேன், என்னை கண்ட உடனே என் தேவனேன்னு சொல்றேன். ஆனா நான் இல்லைன்னா என்னை பத்தி தவறா பேசுறேன். அப்படி இல்லை. கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அதுதான் பவுல் சொல்லும் போது சபைக்கு சொல்றாரு, உங்கள் அன்பு மாயமாக்குதாக இருப்பதா, தீமையை நிறுத்து, நன்மையை பற்றி கொண்டு. அதே கீழே 17 ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். அல்லேலூயா. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை. சரி, அவங்க ஏதோ செஞ்சிட்டாங்க, தீமை செஞ்சிட்டாங்க, பேசியிருக்க கூடாது, ஏதோ பண்ணிட்டாங்க, விட்டுருங்க. மறுபடியும் அவங்க பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது, தப்பு. அவங்க வந்து ஒருவேளை அப்படி செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, மன்னிச்சிருங்க. தீமைக்கு தீமை, உதாசீனத்துக்கு உதாசீனம், இப்படி வேணாம். 21 என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு எழுதி வச்சிருக்கிற பைபிள்ல. இதெல்லாம் இருக்கா பாஸ்டர்? ஆமா, எல்லாம் கர்த்தர் நமக்காக தான் எழுதி வச்சிருக்காரு. நல்லா படி, நல்லா ஆராய்ந்து பாரு. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4-7 வசனங்களை வேகமா படிங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும். பாருங்க, நமக்குள்ள நன்மை இல்லைன்னா என்னதான் இருக்குமா? பாவம் தான் இருக்கும். நமக்குள்ள நன்மை இல்லை, எனக்குள்ள நன்மை இல்லை அப்படின்னா என்னதான் படுத்திருக்கோம்? பாவம் தான் நம்ம வீட்டுல படுத்திருக்கோம், வாசப்படியில படுத்திருக்கோம். நமக்குள்ள நன்மை இல்லைன்னு சொன்னா தயவு செய்து நம்முடைய இருதயத்தை நன்மையினால நிரப்புங்க. ஹல்லேலூயா. நன்மையினால் நிரப்ப கூடுமானால் எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க. உங்களால கூடுமானால் எல்லாரோட சமாதானமா இருங்க. உங்களால கூடுமானால் எல்லாரோட ஐக்கியமா இருங்க. புதிய பிள்ளைகளே, காலம் சமீபமாக இருக்கிறது. இரவு போயிட்டு பகல் சமீபமா இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. ஆண்டவர் சீக்கிரம் வர போகிறார். தேவனுடைய வருகையை நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். உலகத்திற்காக நாம் அடித்துக் கொள்ளக்கூடாது, பணத்திற்காக நாம் அடித்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அன்பை நாம் ஒரு நாள் இழந்து விடக்கூடாது. ஆண்டவர் எப்போது வந்தாலும் நாம் அவருடைய வருகைக்கு போகும்படியாக கிறிஸ்துவின் அன்பினால் நாம நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. அன்பின் ஒரு நம்முடைய சங்கீத, இந்த அதிகாரமே ஒரு அன்பின் ஒரு அதிகாரமாக இருக்கிறது. நம்முடைய குணம், நம்முடைய சுபாவம், நம்முடைய எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல வாசிங்க, முதல் வசனத்திலிருந்து. 1 கொரிந்தியர் 13. நான் மனுஷர் பாஷைகளை, தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்குறாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும். அதுல நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், நீங்களும் பார்த்திருப்பீங்க. அந்நிய பாஷையில நிறைய பேசுவாங்க. அந்நிய பாஷையில என்ன செய்வாங்க? நிறைய பேசுவாங்க. ஏராளமான அந்நிய பாஷைகளை பேசுவாங்க. ஆனா பவுல் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய பக்தி விருத்திக்காக கொஞ்சம் பேசினா கூட போதும் அப்படின்றார். நம்முடைய பக்தி விருத்திக்காக நீங்க கொஞ்சம் பேசுங்க, வீட்டுல பேசுங்க, ஆலயத்துல ரொம்ப பேசணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் 2 வார்த்தை நீங்க பேசுங்க, வீட்டுல நிறைய பேசுங்க, ஜப அறையில நிறைய பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த அந்நிய பாஷை பேசுறதுனால என்ன வருது அப்படின்னா, இவங்க அந்நிய பாஷை பேசுறாங்கன்னு அன்பு இல்லை. இவங்க என்ன பேசுறாங்க? அந்நிய பாஷை ரொம்ப நல்லா பேசுறாங்க. சர்ச்சில் 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுறாங்க.
2 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுறாங்க, அவங்கள போல நமக்கு பேச முடியல அப்படின்னு நம்ம கவலைப்படுறோம்ல. ஒரு விஷயம் என்னன்னா, பவுல் சொல்ற, நான் அந்த பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் அப்ப அந்த அந்நிய பாஷை என்ன ஆகுது? ஒன்னும் இல்லைன்னு, ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 2ஆம் வசனம் பாருங்க, தீர்க்க தரிசனம் வரும். சில பேர் எல்லாம் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஆசிரியா, ஐயோ அவரு சொல்லிட்டாரு ஐயா தீர்க்க தரிசனம், என்னமா சொன்னா தெரியுமா, இது நடக்க போது, என்னுடைய காரியத்தை குறித்து சொல்லிட்டாரு, என்னுடைய குடும்பத்தை குறித்து சொல்லிட்டாரு. இப்படியா தீர்க்க தரிசனம் சொன்னாரா? நம்ம வந்து தீர்க்க தரிசனம் வந்து அப்பா பேசல, தீர்க்க தரிசனத்துக்கு ரொம்ப நமக்கு மதிப்பு கொடுக்கணும், தீர்க்கதரிசிகளை நம்ம மதிக்கணும். ஆனா ஆண்டவராகிய தேவன் நல்ல தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவங்களும் இருக்கிறாங்க. சில ஜனங்க என்ன செய்யறாங்கன்னா, குறி கேட்கிற மாதிரி ஓடுறாங்க. அல்லேலூயா. எப்படி ஓடுறாங்க? தட்சிணை வைக்கிறாங்க. 10,000 ரூபாய் தட்சிணை, 50,000 ரூபாய் தட்சிணை அவருக்கு. யாருக்கு? இந்த தீர்க்கதரிசி சொல்றவருக்கு தட்சிணை வைக்கிறாங்க. குறி கேட்கறவங்களுக்கு தட்சிணை கேட்பான், எனக்கு அது கூட இது கூட இது சொல்லி. நான் இருக்குன்னு சொல்லிட்டேன், நான் தீர்க்கதரிசிக்கு விரோதி இல்லை, எனக்கும் ஆண்டவர் தீர்க்கதரிசன வரங்களை கொடுத்துருக்கிறார். அதனால என்ன வர அப்படின்னா, இந்த 2ஆம் வசனம் பவுல் என்ன சொல்றாருன்னா, தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசமா இருந்தாலும், வரங்கள் எல்லாம் 2வது 9 வரங்களுக்கு பைபிள். இந்த 9 வரங்களும் இந்த அன்புக்கு ஈடாகுமா? இந்த அன்பு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவிட்ட கையும் வெய்யமா பிடிக்கப்பட்ட ஒரு சகோதரியை கொண்டு வந்தாங்க. கல்லெறிஞ்சு கொல்லணும்னு நிக்கிறான், வெறியோடு நிக்கிறான், அடிக்கணும்னு நிக்கிறான். மோசே எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்காரு, அடிச்சிடணும், கொல்லணும். ஐயுமையமாக பிடிக்கப்பட்டான். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அல்ல எடுத்து வந்தவனையும் காப்பாற்றணும், இவளையும் காப்பாற்றணும். அவன் தீமை செய்து நிற்கிறான், அவனையும் காப்பாற்றணும், அவன் செய்தவனையும் காப்பாற்றணும். அதான் வந்து கிறிஸ்துவனுடைய கிருபை. அந்த தரையில் எழுத, உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ முதலாவது கல்லெறிய கடவன், உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவனே முதலாவது கல்லெறிய கடவன், உங்களில் பாவம் செய்யாதவன் எவன். இந்த உலகத்திலே பாவம் செய்யாத மனுஷன் ஒருவரும் இல்லை. எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றுவலாம். அப்போ என்ன பண்ணா தெரியுமா? எல்லாரும் கல்ல கீழே போறான். யாருமே பாவம், எல்லாருமே பாவம் செய்யும், கல்ல கீழே போறான். அவனையும் கர்த்தர் காப்பாற்ற திரும்பி போயிட்டான். தீமை செய்யறத வந்து ஆட தடுத்துட்டார். பாவம் செய்தவளே, மகளே, யாராவது உன்னை அடிச்சாங்களா? ஆண்டவரே, யாரும் என்ன அடிக்கல, சரி நானும் வந்து உனக்கு என்ன செய்ய மாட்டேன், தீமை நானும் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நானும் உன்னை, அவங்களும் நியாயம் தீர்க்கல, நானும் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன், போயிட்டு வா. அதான் கிருபை, அதான் தயவு, அதான் மன்னிப்பு, அதான் இரக்கம். இன்னொன்னு சொன்னாரு ஆண்டவர், இனி பாவம் செய்யாது, இனிமே என்ன செய்யாத, பாவம் செய்யாதம்மா, நீ போயிட்டு வாமா, சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அனுப்புற. அதுதான் தாங்க கிருபை, அதுதாங்க அன்பு, அதான் இரக்கம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு இரக்கம் நமக்குள்ள இருக்கணும். இது வேண்டுமா? அல்லது தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, இதெல்லாம் நமக்கு தேவை. இதெல்லாம் நம்முடைய பக்தி விருத்திக்காக ஆண்டவர் கொடுத்தாரு. வரங்கள் எதுக்காக சபைக்கு கொடுக்கப்பட்டது? 5 விதமான ஊழியங்களை ஆண்டவர் எதற்காக நமக்கு கொடுத்தார்? சபை வளரணும், சபை பக்தி விருத்தி அடையணும், ஜனங்களுக்குள்ள ஒரு பக்தி பரவசம் வர வேண்டும். அதற்காக தான் வரங்களை கொடுத்தாரு, கிருபைகளை கொடுத்தாரு. இன்றைக்கு அப்போஸ்தல ஊழியங்களை தேவன் தந்திருக்கிறாரு, தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்பியிருக்கிறாரு, சுவிசேஷகரை கர்த்தர் எழுப்பியிருக்கிறாரு, மெய்ப்பர்களை, போதகர்களை தேவன் ஏற்படுத்தி கொடுத்ததற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நம்முடைய பக்தி விருத்தி, நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஆண்டவரை நெருங்குவதற்காக தான். அப்படி நெருங்குவதற்கே ஒரு தடை அன்பு நமக்கு இல்லைன்னு சொன்னா, ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்ல? நான் உங்களை அறியேன், நான் உங்களை அறியேன், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வர ஆண்டவர். அன்பு இல்லாதவனை ஆண்டவர் அறிய முடியுமா? அறியவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளை அடுத்த வசனம் பாருங்க, எனக்கு உண்டான யாவத்தையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுத்தரிப்பதற்கு நான் கொடுத்தாலும், அன்பு எனக்கு எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு என்னமா லாபம்? கெயின் இருக்கா? இதுல லாபம் இருக்கா? கிறிஸ்துவ வாழ்க்கை லாபம் இருக்கா? இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே,
கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதுதான் நமக்கு ஆதாயம், அதுதான் நமக்கு லாபம், நமக்கு கெயின். அதான், நஷ்டம் கிடையாது. மரணமானாலும் ஜீவனானாலும் வாழ்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை வீட்டை பிரிப்பவன் யார்? இப்படிப்பட்டதான ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு கிறிஸ்தவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். 4வது சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு நீடிய சாந்தம். அல்லேலூயா. நீடிய சாந்தமா இருக்காரு யோபு. எப்படி இருக்காரு? நீடிய சாந்தமா இருக்காரு. மனைவி வந்தா, என்னையா இன்னுமாயா, இன்னுமா பொறுமை, இன்னுமா சாந்தமா இருக்கிற, எது வரைக்கும் என்ன இந்த சாந்தம் எவ்வளவு இருக்கும், அமைதி எவ்வளவு அவ்வளவு. தேவனை தூஷித்த ஜீவனை எது வரைக்கும் இப்படி இருப்ப, எது வரைக்கும் அமர்ந்து இருப்ப, எது வரைக்கும் பொறுமையா இருப்ப. அந்த நீடிய சாந்தம் அது கனிகளில ஒன்று. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், அன்புக்கு பொறாமை இல்லை, அன்புக்கு பொறாமை இல்லை. நான் ஒரு திடீரென்று ஒரு சபைக்கு போயிருந்தேன். போகும்போது இந்த சபை ரொம்ப அழகா இருந்துச்சு. அவரு நான் வந்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதே நான் என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த சபையை நான் ரசித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. சபையை என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? ரசித்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப அழகா கட்டியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு, ஆலயம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் ரசிக்க வேண்டியது என்னன்னா, ஆவியானவரை, அசைவடைகிற ஆவியானவரை தான் நம்ம ரசிக்கணும். தேவ மகிமையை நம்ம ருசிக்கணும். அதுதான் நமக்கு அழகு, அதுதான் நமக்கு வேண்டும். இந்த உலகத்துல வேற எதுவுமே நம்ம என்ன கூடாது. ஐயோ அவரு ஆலயம் கட்டிட்டாரா, ஐயோ அவரு கார் வாங்கிட்டாரா, ஐயோ அவரு பெரிய ஆள் ஆயிட்டாரா, ஐயோ சின்ன வண்டி வச்சிருந்தாரு, பெரிய வண்டி வாங்கிட்டாரா, பொறாமப்படவே கூடாது. பொறாம வரக்கூடாது. பொறாமை இல்லை. யார் மேலும் எனக்கு கசப்பு இல்லை ஆண்டவரே, யார் மேலும் எனக்கு பொறாமை இல்லை ஆண்டவரே. இப்ப நீங்க அமர்ந்து இருக்கீங்க, திடீர்னு வந்துருக்கீங்க, நான் செய்தி கொடுக்குற பாஸ்டர் நீங்க கேட்டீங்கன்னா, இந்த மைக்கு இந்த டேபிளை உங்களுக்கு கொடுத்து நான் முன்னாடி உட்காந்து நான் அந்த சேர்ல உட்காருவேன். நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே வளர்ந்திருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட போட்டேன், பார்க்க போட்டேன். எல்லாரை விட எனக்கு தான் பெரிய சந்தோஷம். ஏன்னா நம்மளை விட பிள்ளைகள் அதிகமாக வளர்ந்திருக்கிறாங்க, அதிகமா படிச்சிருக்கிறாங்க, அதிகமா சம்பாதிக்கிறாங்க, அதிகமா உயர்றாங்க அப்படின்னா அப்பாவுக்கு தான் சந்தோஷம். சொல்லுங்க அல்லேலூயா. பெற்றவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் சந்தோஷம். நான் என்னால முடிஞ்சு நான் செய்தேன், இப்ப இவங்க எழும்பி செய்யறாங்க, ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகள் என்னை விட அதிகமா பைபிள் படிக்கிறாங்க, அப்பாவுக்கு சந்தோஷம். என்னை விட அதிகமா ஜெபம் பண்றாங்க. வேற ஊழியக்காரங்க என்ன ஒரு சந்தோஷம், என் விசுவாசி அதிகமா ஜெபம் பண்ணுது, என்னை விட அதிகமா ஜெபம் பண்றாங்க, என்னை விட அதிகமா விசுவாசமா இருக்கிறாங்க. அப்படி கேள்விப்படும் போது நமக்குள்ள என்ன வரணும்? பொறாம வரணும் இல்ல. நல்ல ஒரு மெய்ப்பனுக்கு, நல்ல ஒரு போதகனுக்கு சந்தோஷப்படுவாரு. புரியா? பைபிள் படிக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம், நல்லா படிங்க. தேவனுடைய பிள்ளைகளை, பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. எப்பவுமே தனக்கு தானே ஒரு புகழ்ச்சி இருக்கக்கூடாது. தன்னைத்தானே புகழ்கிறவன் உத்தமன் அல்ல. எனக்கு நான் கொடி கட்ட முடியுமா, எனக்கு போஸ்ட் அடிக்க முடியுமா? இது வரைக்கும் அப்படி அடிச்சது இல்லை. நான் அடிக்க முடியும், நான் செய்ய மாட்டேன். தனக்குத்தானே எனக்கு நானே ஒரு பெயரை உண்டாக்க முடியுமா? எனக்கு நானே ஒரு பெயர், எனக்கு நானே ஒரு புகழ், எனக்கு நானே ஒரு பெயர் ஸ்தம்பம், எனக்கு நானே ஒரு ஜெயக்கொடி இல்ல. கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆபிரகாமே, இன்னைக்கு ஆபிரகாம் பேர் உயர்த்தப்படுது யார் காரணம் தெரியுமா? கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை யார் சொன்னது? ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் பெருமைப்படுத்தினார். அவ்வளவுதான். ஒருத்தர் உயர்த்தவும் தாழ்த்தவும் அவரால் தான் முடியும். கொல்லுகிறவரும் அவரே, உயிர்ப்பிக்கிறவரும் அவரே. அன்புக்கு பொறாமையிலே அன்பு தன்னை புகழாது இருமாப்பாக இரார். இருமாப்பு கர்த்தருடைய பிள்ளைகள் அது இருக்க வேண்டும். அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடியாது, தீங்கு அதுதான் பாருங்க, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தை சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது, ஒழிந்து போகும். அந்நிய பாஷைகளை ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் திருக்கிறத சொல்லுகிறதும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது அடுத்த வசனம், நான் குழந்தையா இருந்த போது குழந்தையை போல பேசினேன்,
குழந்தைக்கு போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போது குழந்தைகளுக்கு ஏற்ற சில்லிதனமான காரியங்களை செய்யவே கூடாது. அல்லேலூயா. நான் புருஷனான போது, வளர்ந்த போது, பெரியவனாய் வளர்ந்த போது குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டு நான் அடம்பிடிக்கிற காரியங்கள் இதெல்லாம் நம்ம வளர்ந்த பிறகு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் விட்டு கொடுக்கும். பாருங்க 12, இப்பொழுது கண்ணாடியிலே யதார்த்தமாய் பார்க்கிறேன், அப்பொழுது ஒரு அருமையான வசனம் பார்த்து இப்பொழுது அப்பொழுது பாருங்க அந்த வசனம் அந்த ஒரே 12ஆம் வசனம். இப்பொழுது எப்படி இருக்கிறோம், நிழலாட்டமா பார்க்கிறோம். ஆனா ஒரு நாள் வரும் அப்பொழுது அப்படின்னா என்ன, அந்த வருகையில முகமுகமா இயேசுவின் வருகையில முகமுகமா இயேசுவை பார்ப்போம். அல்லேலூயா. நான் அவரை பார்க்கிறதுனால நான் எப்படி இருப்பேன்னா அவரை நான் பார்ப்பதனால அவரை போலவே ஆயிடுவேன். அல்லேலூயா. இப்போது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடி அறிந்து கொள்ளுவேன், இயேசுவை அறிந்து கொள்ளுவேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காண. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. நம்முடைய சபையில் இருக்கிற அப்போஸ்தலர் திருத்த சபை விசுவாசிங்க அன்புள்ள ஜனங்கள் பேருவாங்க. அல்லேலூயா. பாஸ்டர் டேவிட் பாஸ்டர் சபையில இருக்கிறவங்க எல்லாருமே அன்புள்ளவங்க பேருவாங்க. அன்புள்ளவங்க, அந்த சகோதரர் அன்புள்ளவங்க, சகோதரி அன்புள்ளவங்க அப்படின்னு பேருவாங்க. நேசிக்கிறாங்க, அன்பு செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்புகளை நாம வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், 5ஆம் அதிகாரம் 37, 38. நான் முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினாலே உண்டாயிருக்கும். பாருங்க, உள்ளதை உள்ளபடி, இல்லதை இல்லாதென்றும் சொல்லுங்க. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, இருக்குன்னா இருக்கு, பார்த்தேன்னா பார்த்தலன்னா பார்த்தல, தெரியும்னா தெரியும், தெரியாதுன்னா தெரியாது. நான் அறிஞ்சிருக்கிறேன்னு அறிஞ்சிருக்கிறேன், இல்ல எனக்கு அறியல அப்படின்னா அறியல. எது உண்மை அதை மாத்திரம் பேசுங்க, நிஜத்தை பேசுங்க. இது நிஜம், அதை சொல்லுங்க. நிஜத்தை மாத்திரம் சொல்லுங்க, கதையெல்லாம் சொல்லாதீங்க. அல்லேலூயா. பைபிள் என்பது கதை அல்ல, அது நிஜம். பைபிள் என்பது அது கதை அல்ல, கதை புஸ்தகம் அல்ல. சில பேர்லாம் கதைன்னு சொல்லுவாங்க, கதையெல்லாம் இல்ல. பைபிள் என்பது கதை கிடையாது, அது நிஜம், அது சத்தியம், அது உண்மை, அது வரலாறு. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற காரியங்கள். நம்ம வாழ்க்கையில இந்த உண்மையை மாத்திரம் நம்ம பேசணும், தவிர பொய் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. உண்மையை பேசுங்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல, அன்பிலே நிலைத்திருங்கள். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு, நம்ம சொல்வதற்கு நேரம் இல்லை. ஆகவே அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள நீங்கள் நாங்கள் வல்லவர்களாக இருக்கு. அன்பிலே வல்லவர்கள், அன்பை அறிந்து கொள்ள அன்பிலே நிலைத்திருங்கள். கடைசி வரைக்கும் நிலைத்திருங்கள், மாறிடாதீங்க. அத்துடைய பிள்ளைகளே, அன்பிலே நிலைத்திருக்கிற அந்த காரியங்கள் கடைசி வரைக்கும் நான் கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்கிறேன். சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரில் அன்பு கூறுங்கள், கர்த்தரில் அன்பு கூறுங்க, கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். கர்த்தரில் அன்பு கூறுங்க, கர்த்தர் உங்களை தப்பி வைப்பார். கர்த்தரில் அன்பு கூறுங்க, கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படினோம், புருஷன் மனைவிடத்தில் அன்பு கூறணும். இதுதான் பைபிளுடைய சட்டம். இதை நாம் செய்யணும். அப்படி செய்யும் போது நம்முடைய தேவன் நமக்கு பெரிய காரியங்கள் செய்வார். சபையில தேவன் அன்பு கூர்ந்தார். சபையில தேவன் அன்பு கூர்ந்தார். சில பலவீனங்கள் இருக்கும், சில குறைபாடுகள் இருக்கும். அந்த பலவீனங்களை அவங்க சுட்டி காட்டக்கூடாது. சில குறைபாடுகளை நம்ம சொல்லி அவங்களை குட்டி காட்டக்கூடாது. சில குற்றங்கள் இருக்கும், குற்றத்தை மறைக்கிறவன் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறார். சில குறைபாடுகள் இருக்கும் குடும்பத்துல, அந்த குற்றங்களை குறைகளை நாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லி காட்டி அவங்களை வேதனைப்படுத்தக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் சில குறைகளையும் குற்றங்களையும் நம்மிடத்தில் பார்ப்பார் என்று சொன்னால் நம்ம எல்லாம் இருக்க முடியுமா? இருக்கு. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. சில குறைகள் குற்றங்கள் இருக்கதான் செய்யும். இதெல்லாம் அப்படியே மூடி போட்டு மறைத்து போட்டு இனி என்ன செய்வதுமோ மகிமையின் மேலே மகிமை, அந்த அன்புக்குள்ளே நாம் கடந்து போது கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா.